அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று நடந்துச்சு. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றவாளியை தண்டித்து தீர்ப்பும் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல, திமுக வந்து 5 மாத காலத்தில் 6 மாத காலத்தில் விரைவாக நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு சாதனை தான். நாங்கள் எங்கள் கட்சியில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, யார் அந்த சார், அந்த கேள்விக்கு வந்து இன்னுமே விடை கிடைக்கல. அவங்களோட பேசின அந்த மொபைல் தொடர்பான அந்த பேசின விஷயங்களுக்குள்ளே போகாம அவங்கள யார் என்னன்னு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் பார்க்காம இவர் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து மிச்சவங்கெல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான் அவரெல்லாம் தப்பிக்க விட்டாங்க, காவல்துறையும் அதனை விசாரிச்சவங்கன்ற மாதிரி சொல்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த இடத்துல. உண்மையிலே வந்து இந்த கேள்வி வந்து இந்த சார் யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி வந்து மா சுப்பிரமணியன் அமைச்சரை நோக்கி அஸ்திரங்கள் எறிவதாகவே நான் நினைக்கிறேன். ஒரு ஊடகவியலாளரா ஒரு யூகத்தின் அடிப்படையில் மா சுப்பிரமணியனுக்கு நேரடி கேள்வியாகவே அதை அண்ணாமலை வைக்கிறாரோ என்னவோ என்று நினைக்கிறேன். நீங்க யார் அந்த சார் அப்படின்னு உங்க மனசுல இருக்கா சார்? எது இருக்கா சொல்லுங்க. இல்லை, நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யார் அந்த சார் என்பதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சரியாக பதிவு செய்து விட்டார். அதற்கு மேல் நான் ஒன்று சொல்வதற்கில்லை. இருந்த போதிலும் எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் முடிக்காமல் வெகு சீக்கிரமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் ஏதோ ஒரு நேரிடல் இருப்பதாக சாதாரண பொதுமக்கள் நினைக்கின்றார்கள்.